வணக்கம் அண்ணன். வணக்கம். அண்ணன் வந்து எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு ஏற்கனவே அறிமுகமானவர் தான் ஜெயா அண்ணன். ஜெயா அண்ணனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வித்தியாசமான முறையில் அழகாக திட்டமிட்டு இந்த வருட விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் வந்து அவர் இந்த பந்தலை அமைச்சு பந்தலில் வந்து பாவை செஞ்சுருந்தவர். பாவைக்காய் ஆய்து கொண்டு இருக்கக்குள்ளேயே பாவைக்கு கீழே பயத்தை நாட்டியிருந்தவர். அந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கிறோம். பயத்தங்காய் ஆஞ்சு கொண்டு இருக்கக்குள்ளே பீக்கங்கொடியை நாட்டி விட்டார். இப்போ பீக்கங்கார் கூட செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ அவர் அந்த ஒவ்வொரு பயிருக்குமான காலத்தை சுருக்கி அறுவடை மட்டும்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஒரு பயிர் இருக்கக்குள்ளே அடுத்த பயிரை நட்டுருவார். என்னென்ன இப்போ இந்த பீக்க நடு இங்கே எவ்வளோ காலம் என்ன? 45 நாள் 50 நாளுக்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன். 50 நாள் ஆகும். என்ன கிழமை ஓடி வெட்டுறோம். ஒரு கிழமை வந்து வெட்டுறியல். இது என்ன இனம் பண்ணது? நாடி F1. நாடி F1 தானே? இதில் பீக்கஞ்சியில் வந்து பிரதானமாக விவசாயிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் பீக்க நாட்ட மாட்டாங்க. நாட்டினாலே வைரஸ் வருமென்று சொல்லுவாங்க. ஏன்னா உங்களோட பீக்க தோட்டத்தில் எந்த ஒரு வைரஸையும் காணல. அதுக்கு என்ன காரணம்? நான் கொஞ்சம் தண்ணி இறைக்கிறதும் கொஞ்சம் இந்த காலையில் ஏழியாக எறியாமல் ஒரு 10 மணிக்கு போகிறா தண்ணி கொஞ்சம் மேலால் பிடிக்கிறேன். கொடிகளுக்கு சேர்த்து பிடிக்கிறத அது ஒரு காரணமாக இருக்கும். புறம் வைக்கிறது ஒரு இவருக்கு வந்து இந்த வளர்ச்சி இந்த மரங்கள் இருக்கிறதால கொஞ்சம் வைரஸி கிருமி இந்த இது வைரஸி பூச்சிகள் வர்றது குறையும். அவருக்கு நான் கொஞ்சம் மருந்து கொஞ்சம் தெளிக்கிறேன். இப்போ வைரஸி தாக்கம் கட்டுப்படுத்தி இருக்கியல் ஏதோ ஒரு வகையில். அடுத்த பிரதான பிரச்சனை வந்து பீக்க இந்த புடலை பாவை எப்படியான பயிர்களை தாக்குறது வந்து இந்த பழகி தாக்கம் குத்தும். அப்படியே மஞ்சளாகி வரும். முறிச்சு பார்த்தா உள்ள நிறைய புழு குஞ்சுகள் எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ அதுக்கு பல வழிகள் இருக்குது. நீங்கள் அது எந்த வழியையும் பின்பற்றாத மாதிரி இருக்குது. ஆனால் எந்த ஒரு காயும் அப்படி பழகி தாக்கத்துக்கு உட்பட்ட மாதிரியும் இல்லை. அதை எப்படி கட்டுப்படுத்துறீங்க பழகி தாக்கம்? நானொரு அவரில் ஒரு பூச்சிகளை கண்டனண்டா உடனே அவருக்கு மருந்து கொஞ்சம் தெளிச்சு விட்டேன்டா. அப்படி ஒரு பூச்சை கண்ட நடமாட்டத்தை கண்டா மருந்தை தெளிச்சு விட்டுருவோம். இந்த ஆக்கள் என்னென்னு சொன்னால் நம்மளோட நிறைய விவசாயிகள் பீக்கங்காய் இப்படி சின்ன பிஞ்சியாக வரக்குள்ளே அதுக்கு பொலித்தீன் போட்டு கட்டுறது அல்லது வேறு கவர்களை போட்டு கட்டுறது அப்படியான வேலைகளெல்லாம் செய்வாங்க. என்னென்னு கேட்டால் பழகி தாக்கம்னுவாங்க. கொஞ்சம் அப்படி ஒன்றும் செய்யலை நீங்கள்? அந்த அளவு அப்படி ஒன்று போட்டு வரங்க நமக்கு அது கட்டாது. டைம் இருக்காது. நான் நிறைய செய்திருக்கிறேன். இப்போ எவ்வளோ இடப்பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பீக்கே செஞ்சுருக்கீங்க? ஒரு ஏக்கருக்கு உள்ள குறையும். அப்போ இப்போ தான் நீங்கள் இப்போ பீக்க அறுவடை செஞ்சுருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் தான் கொஞ்சம் கூடுதலான பீக்கங்க அறுவடை செய்யும். இப்போ எவ்வளோ கிலோ அப்படி அறுவடை? ஒவ்வொரு நாளும் ஒரு 80 கிலோ 100 கிலோ வெட்டி கொண்டு இருக்கோம். என்ன விலை உங்களுக்கு போடுறாங்க? 150 ரூபா அவ்வளோ இப்போ. ஏன்னா 150 ரூபாய்க்கு கொடுக்குறது உங்களுக்கு எப்படி கட்டுப்படியான விலை? கட்டுப்படியான 2 காய் நல்ல நிறையும் இருக்குது. 3 காய் போட்டால் 1 கிலோ வரும். 1 கிலோ வரும். ஆனால் இந்த காயெல்லாம் வந்து அரை கிலோவுக்கு மேலே வரும் போல. இது இன்னும் பெருக்கும். சவலப்பட இன்னும் பெருக்கும். அப்படி சவல்றது வந்து சவலுதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் பிஞ்சி காய் தான். இன்னும் வர வேண்டிய காய். இப்போ நிறைய 3 காய் பெரும்பாலும் 2 கிலோ வரும். 2 கிலோ இன்னும் பெருக்கும். நல்ல நிறையும் இருக்கும் இந்த காய். நல்ல ஒரு கலர். இப்போ ஒரே ஏக்கரில் பீக்க நடுகை செஞ்சுருக்கிறீர்கள். இந்த ஒரே ஏக்கரில் வெட்டுற பீக்கங்காயும் இப்போ விற்பனை செய்கிறதுல எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்லை, ஒரு பிரச்சனை. வியாபாரி இருக்கிறார், அவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாரு. ஒரு வியாபாரி இருக்கிறார், அவருக்கு நிறைய வியாபாரிகள் இருக்குது. அவர் கொஞ்சம் எல்லாரும் கொடுப்பாரு. இப்போ நிறைய இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய காய் வெட்டக்குள்ள ஒரு சிக்கல் வருமோ? இல்லை, அவர் சந்தைப்படுத்துவார். அவர் அந்த திறமை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பீக்க வந்து இப்போ 40 நாள் அப்படி 45 நாளில் காய் வெட்ட ஆரம்பிச்சா எவ்வளோ காலத்துக்கு காய் வெட்டும்? நம்மளோட பராமரிப்பு நம்மளோட பராமரிப்பு அதுக்கு ஒழுங்கான முறையில் தண்ணி, ஒழுங்கான முறையில் பசலை எல்லாம் மாட்டர் பசலை அப்படி எல்லாம் நம்ம ஒழுங்காக அதுக்கு பராமரித்து வந்தால் நிச்சயமாக குறிப்பு ஒரு 2.5 மாதம் வெட்ட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்த உடனே உங்களோட பீக்கன் தோட்டத்தில் பார்த்தேன். நான்
இந்த பீக்கையில் கொடி இருக்குது தானே, கொடியில் வர பக்க கிளைகள் வந்து அடியில் வர பக்க கிளைகள் நிறைய பிஞ்சு எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் வெட்டி வீசிருக்கிறீர்கள், என்ன காரணம்? அவரை இப்போ நம்ம கீழே நான் வெட்டி வீசிருக்கேன். நேற்று வெட்டினான். இவரை இப்போ நம்ம இது பாருங்க, இதில் இந்த பாருங்க, இந்த இலையில் பிஞ்சு இருக்குது, இந்த அடுத்த சிறிய பிஞ்சு வந்திருக்குது, அடுத்த பிஞ்சு, ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பிஞ்சு இருக்குது. ஆனால் வெட்டி இருக்குது, என்ன காரணம்? இவர் வந்து அடியில் உழவுக்குரிய உரிய நம்மளோட உயரத்துக்குரிய வார கிட்டவளையும் வெட்டினா தான் அங்கே கூடுதலாக மேலே படம் அடையலாம் காய்க்கும். இப்போ நம்ம இவரும் வேணுமென்று இருந்தோம்டா அங்கே இந்த சவுக்கு இந்த கிளைகளுக்கு போஷணை நீரெல்லாம் இந்த கிளைகளுக்கு போகக்குள்ள மேலே இருக்கிற பிரதான கிளை வந்து காய்க்காது, சவுத்துரும். அப்போ அதனால இப்போ கீழ் கிளை முழுவதும் வெட்டணும். வெட்டிட்டு விட்ட வேண்டாம். அங்கே நம்ம இதை பார்த்த வேண்டாம், அங்கே உண்டு இழப்போம். இதை பார்த்தோம்டா பெரும்பாலும் ஒரு 10 காயை பார்த்தோம்டா ஒரு 30 காய் இழக்க வேண்டி வரும். மற்றது காய் இருக்காது அங்கே இருக்கு. கீழே வர பக்க கிளையில் 10 காயும் காய்ச்சிறந்து விட்டாலும் நாங்கள் அது மேலே அந்த பிரதான கொடியில காய்க்கிற அளவுக்கு காய் பெருக்காது. காய் சின்ன காய்க்கும், காய் சின்ன பெரிய காயா இருக்கும். அப்போ இப்படி கத்தரிக்கி செய்கிறது தான் எங்களுக்கு சிறந்த முறை. இவர் ஒரு 4 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா பார்த்து அடியால பார்த்து கத்தியால் அப்படி விடலாம், இல்லாட்டி கையாலையும் கொஞ்சம் பேத்து விடலாம். ஒரு ஏக்கரையும் அப்படி பார்த்து வரதுக்கே நேரம் எடுக்கும். அது என்ன மிஸ் பார்த்தியா, நான் சின்ன ஸ்டோல் வச்சிருக்கேன், கப்பர் ஸ்டோல் உண்டு, அடியில் கொண்டு போட்டுருக்கிறோம், உட்காந்து ஓடிட்டு வரான். இப்போ நீங்கள் இந்த வருடம் செய்கிற விவசாயம் வந்து ஒரு பயிர் காய்ச்சிட்டு இருக்கக்குள்ள அடுத்த பயிர் நடுகை செய்கிறீர்கள், அடுத்த பயிர் காய்ச்சிட்டு இருக்கக்குள்ள அடுத்த பயிர் நடுகை செய்கிறீர்கள். இப்போ பீக்கை காய்ச்சிட்டு இருக்கு, இந்த பீக்கன் தோட்டத்துக்குள்ள அடுத்த என்ன பயிர் நடுகை செய்கிற ஐடியா இருக்குது? நடுவு போட்டாச்சு, போட்டு முளைக்கல, இது என்ன ஓட்டமில் போட்டு ஓட்டமில்ல நாட்டி இருக்கு, முளைக்கல என்னமே இல்லை. அப்போ பீக்கை அறுவடை முடிகிற நேரம் ஓட்டமெல்லாம் காய்ச்சிருவாரு. இந்த காலத்தை நல்ல வடிவாக சுருக்கி அறுவடை மட்டும் தொடர்ந்து அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தானே? எல்லாரும் இப்படி செய்ய மாட்டாங்களே. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் யூஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம ஐடியாவில் எடுக்கலாம், ஒன்று பெரிய ஆக மாட்டாது விடுறேன், செய்து இதையும் முயற்சி எடுத்து செய்து பார்க்கணும். என்னண்டா விவசாயத்தை ஒரு உயிராக நினைக்கிற ஒரு ஆளால் அந்த அளவுக்கு என்ன யோசிக்கலும். சும்மா கடமைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாள், இப்படி செய்ய மாட்டாங்க. அது நம்ம கூட நம்ம ரிஸ்க் எடுத்தா யோசிக்கணும். யோசிதான் கொஞ்சம் கீரை கொஞ்சம் எரிஞ்சிருக்கேன், நம்மளுக்கு கீரையும் போட்டிருக்கேன். நான் இதெல்லாம் கீரை. இப்போ இதுக்குள்ள அந்த பழைய பயத்தஞ்செடிகள் அப்படி இருக்குது. அவருக்கு மேலே அவர் அந்த போட்டமில் படாருவார், அந்த இதுலேயே போட்டமெல்லாம் நிலத்தில் விட மாட்டார். அவர் அதுக்கு நடந்து அப்போ அந்த காய்க்கு கொஞ்சம் சேதம் பெறாது. பயத்தை காய்ச்சி கொண்டு இருக்கக்குள்ளானே பீக்கே பயிரிட்ட நீங்கள். இந்த பீக்கே பயிரிடக்குள்ள பீக்கைக்கு என்ன மாதிரி அடி உரங்கள் மாட்டரு அப்படி போட்டு நடுவீங்களோ? இல்லை அப்படி ஒன்றும் போடலாம், ஏற்கனவே போட்டேன். பயத்து நாட்டம் வந்து மாட்டல் கொஞ்சம் போட்டு பரவலாக போட்டேன். இப்போ அந்த பசல் இப்போ இருந்து கொண்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நிற்கும், ஒரு வருஷத்துக்கு நிற்கும். உடனே எல்லாம் விட்டதுக்கு பிறகு தான் எல்லாம் இருக்கும், திருப்பி பறவை போட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ பீக்கை நடுகை செஞ்சுட்டு பீக்கை காய்க்கும் வரைக்கும் இதுக்கு உரங்கள் என்ன மாதிரியான எப்படி? இப்போ புதுசாக ஒரு ஆள் விவசாயம் செய்யணும் அல்ல பீக்கை நாட்டணுமென்று விருப்பப்பட்டா அவர் இப்போ உங்களோட வீடியோ பார்த்துட்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சா அவருக்கு எப்படி ஆலோசனை சொல்லுவீங்க? அவர் கொஞ்சம் உரம் மாட்டு அந்த நம்மளோட மாட்டு உரம் அதுதான் கொஞ்சம் கூட, அதான் பிரதானமாக மாட்டு அது கொஞ்சம் அடியில் போட்டு பார்த்து அடித்து போட்டு அடுத்த மரத்துகளை கம்புகளை நாட்டிட்டு நீ அவர் அதில் கண்டு வைக்கணும். கண்டு வைக்கக்குள்ள கொஞ்சம் அந்த அந்த நிலத்துக்கு கொஞ்சம் அந்த கிருமிகள் இருக்கு, சின்ன சின்ன கிருமி. நீங்கள் அதுகளுக்கு அந்த அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு வச்சு விட்ட மாட்டா. சரி பிறகு நம்மளோட ரசாயன பயிரை கொஞ்சம் உள்ளிடணும், தூவி விட்ட மாட்டா. இப்போ ரசாயன பயிலாண்டி சொல்லக்குள்ள காய்க்கிற வரைக்கும் என்ன மாதிரி பசலைகள் என்ன பயில போடணும்? இப்போ பொதுவாக இப்போ இந்த கலந்த மிக்சர் ஒன்று வருது, டொப்போ ஒன்று வருது, அதில் போட்டு காய்ச்சத்துக்கு பிறகு அதே பயிலே தொடர்ந்து அதில் எல்லாமே இருக்கு. எம்பிக்கு, நைட்ரஜன், பொட்டாசியம், அப்படி எல்லாம் கலந்து எல்லாம் இருக்கு. இப்போ பீக்கை நடுகை செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு சொல்கிறாங்க.
6 அடி அகலத்தில் 2 அடிக்கு ஒரு பீக்கை நடலாமன்றாங்க. இல்லை இல்லை அப்படி செய்யலான்றாங்க. இப்படி வேறு மாதிரி இப்போ பல அளவு சொல்கிறாங்க. உண்மையாக ஒரு சரியான அளவு என்னென்ன ஒரு பீக்கைக்கும் இன்னொரு பீக்கைக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ இருக்கும்? 6 அடிக்கு ஒரு பருப்பு தான் போடும். 6 அடிக்கு 6 அடிக்கு உண்டு. அப்புறம் லைனும் அது சச்சேதம் 6 அடி எடுத்தாங்க. சச்சேதம் 6 அடியில் ஒரு 6 அடி 7 அடிச்சாலும் பரவாயில்ல. இதே போய் சுருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்ல போனால் பஸ்ஸில் ஒரு 55 பேர் போகிற பஸ்ஸில் ஒரு 120 பேர் எடுத்துனா அவங்க அவ்வளோ பேரும் அப்படியே புக்கியா இறங்குறாங்க. அப்படியே அப்போ நெருக்கடிப்பட்டு இது நல்ல காத்தோட்டமாக இருக்கும். அப்போ அதனால அந்த காய் இந்த பெருப்பங்கள் இப்போ நமக்கு இந்த வீரியங்கள் காய்கள் அந்த இதுகள் வெளி இந்த வெட்டை அரிக்கல அப்படி ஒன்று படந்து நம்ம அந்த காயை இந்த இது இருக்கு பாருங்க. இந்த இதுகளில் இது சுற்றி பிடிக்க மாட்டேங்குது. அந்த காயை இந்த தங்குசாலை பிடிச்சி இருக்கிற மாதிரி நெருக்கி போட்ட மாதிரி. அப்போ அதனால இதெல்லாம் சேதப்படுத்தும். தள்ளி வைக்கிறாங்க. காலையில் பீக்கங்காய் வெட்டுறதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த எங்களோட ஜெயானன் வந்து எங்களோட யூடியூப் சேனலுக்காக அவரோட நேரத்தை ஒதுக்கி ஒரு அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்காரு. அவருடைய விவசாயத்துக்காக நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். வாழ்த்துக்கள் சொல்வதோட இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த விவசாயிகளுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோவை முதலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருக்கும். நன்றி அண்ணா. நன்றி.